ஓப்பனா பேச போனாப்ப யாரும் தப்பா நினைக்காதீங்க. ரஜினி எல்ஐசியில் மவுண்ட் ரோட்ல வந்து நைட்ல சந்தேஷம் பிடிச்சி உள்ள போயிருக்கும். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா மொத்த டீம் அங்கே வந்துருக்கீங்க. அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜன் எனக்கு பேரஸ் போயிட்டாரு. அதனால் மொத்தம் இருக்க அத்தனை மேடையோட அனைத்து டெக்னீஷியன், நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வருகிற சொல்லி இருக்கிற இந்த இரவு ஆட்டம் படத்தை ஓப்பனா பேச போனாப்ப யாரும் தப்பா நினைக்காதீங்க. சேலத்திலேருந்து சினிமா என்னன்னே தெரியாது. அப்படி இருந்து 2 படம் எடுத்திருக்காரு வாங்க சேகர். நல்லா பார்த்துங்க, இவரு உண்மையிலே விவசாயம் இருந்திருப்பாரு. நானும் ஒரு விவசாயம் வந்து சினிமாவுக்கு முதல் படம் என்ன படம் இதெல்லாம் ஒரு கொலைப்படம் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அது ரீசா சென்சர் பண்றாரு. 2வது இரண்டு ஆட்டம்னா இவர் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா இருந்தாரு பாத்தீங்க. தயாரிப்பாளர் நடிக்கிறது அப்புறம் அதேதான் இப்ப நான் சொல்றேன். என்னன்னா இவரை மேல் இன்னைக்கு சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் படம் வந்து ரெடியா இருக்காங்க. காரணம் என்ன, எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல காட்டைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு, அதே மாதிரி அவங்க மனசு அவங்க ஹீரோ தான். அதனாலதான் இவர் சொன்னாரு, சார் எப்போதும் அடிக்கடி பேசுவார், சார் நான் சேலம் பேசுறேன், நான் வேணா ஆறாவது பிரியாணி நான் தான் வரும் சேலம் ஆறாவது பிரியாணியோட சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஹீரோவா இருக்காங்க. அந்த 15 ஹீரோவுக்கும் ப்ரொடியூசர் கரெக்டாக அவங்க 15 பேர் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மரியாதையாக பேசலாம் பேசுறேன். அதே மாதிரி பார்த்தா அந்த 15 பேருக்குமே கோர்சல் மேனேஜர் இருப்பாங்க. அந்த 15 இதுக்குமே 15 கேமரா. எப்படி அந்த 15 பேருமே அந்த ஹீரோவுக்கு அப்படியே செட்டப்பாக இருக்கும், வேற யாருக்குமே இருக்க மாட்டான். அப்போ நாங்களாம் எப்போ வெளியே வருது, அப்போ நீங்களே எப்போ மேலே வருது, இருக்கிற மாதிரி சின்ன சின்ன படங்கள் யார் எடுக்கிறது? அப்போ அதுதான் நான் ஒவ்வொரு ஆடையும் நான் சொல்லுவேன். சிறுபடம் அந்த சிறுபடம் இல்லைன்னா பெருப்படம் வரும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எந்த எப்படி இருந்தார், சேலம் எப்படி இருந்தார், உத்தரவு எப்படி இருந்தார். அதான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு உச்சில ரஜினி எல்ஐசியில் மவுண்ட் ரோட்ல வந்து நைட்ல சந்தேஷம் பிடிச்சி உள்ள போயிட்டு வந்தவர் தான் ரஜினி சார். அதை சொல்ல நிறையா. ஏன்னா சினிமா யாருமே உண்மையாலே சிலர் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் சினிமா நான் இருக்குது அந்த மாதிரி தமிழ் சில பாருங்க இந்த இதுல அதெல்லாம் வெற்றியோடு கட்டில வடிவேல் சொல்லுவாங்க, என்ன புசு புசுன்னு சொல்லுவாங்க பஞ்சமி. இன்னும் இந்த தென்காசி கட்டில புசு புசு மாதிரி 6 படம் எடுத்துருக்காங்க தமிழ் செல்வம். இதுல நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, நான் பெருமையாக சொல்ல உண்மையை சொல்றேன். 6 படம் எடுத்து சிங்கமா நிக்கிறாப்புல. அதனால இந்த பெரிய ஹீரோ பத்தி யாருமே தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. முடிஞ்சு போச்சு அவங்களா இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க சொன்ன நல்லா இல்லைங்க. 15 ஹீரோ தான். அந்த 15 ஹீரோவுக்கும் அந்த 15 ஆளு தான் அவங்களுக்கு நேரத்துல இருந்து புடிச்சலும் எல்லாம் அவங்க சொல்றா ஹீரோ, அவங்க சொல்றதான் புடிச்சது, அவங்க சொல்றதான் அப்படின்னு போட்டு வச்சுக்காங்க. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறும், கூடிய சீக்கிரம் மாறும். என்ன காரணம்னா அந்த சினிமா அவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. அந்த மாயெல்லாம் மாறணும். இந்த இளைய நாட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேர் பேசணும். 2வது தமிழ் தொடர்ந்து படம் எடுக்கணும். சேகர் வந்து நான் உண்மையிலே ஒரு பாராட்டுறேன். என்ன காரணம், சினிமாங்கிற ஒரு வெறியோட லாபம் நட்டமோ இது வரைக்கும் பார்க்க சொல்லி படம் ஸ்டேஜ் நேரம் உட்காந்து அதை நடத்துறோம்னா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அனைவரும் சப்போர்ட் பண்ண நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ நான் சாரு தமிழ்ச்செல்வன் சார் கூட 3 படம் தொடர்ந்து ட்ராப் பண்ணி நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து சார் தொடர்ந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட என்கரேஜ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு ஸ்பாட்ல அப்படியே கூடவே நிற்பாங்க. நமக்கு ஃபைட்டு தானே அப்படின்னு அது நவுந்தெல்லாம் போக மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக ஒத்துழைப்பாங்க. அதனால தான் அவங்களால அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் தோழமையோட பழகுவாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல, நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அது பண்ண முடியாமல் போவோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணா கூட அது ஏன் பண்ண முடியல அப்படின்றத வந்து விளக்கம் வந்து கிளியரா கொடுப்பாங்க. அந்த நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு தோழமையோட இருக்கிறவங்க தான் தொடர்ந்து பண்றாங்க. நிச்சயமா சார் எத்தனை படம் பண்ணாலும் அவங்க அழைப்பு இருக்கிற பட்சத்தில் நான் பண்ணி கொடுப்பேன், இது உறுதி. நன்றி, வணக்கம்.